தமிழ்நாட்டின் தலைசிறந்த சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்களை இப்போது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். எங்கடி மாலினி, உன் வீட்டுக்காரர் மேடையில காணோம். போடி, அவர் திடீர்னு மேடைக்கு வந்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படி செய்ய போறார் பாரு. இவர்தான் ஒப்பற்ற சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்கள். நமது சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலை இவருக்கு சூட்டுகிறேன். மாலினி, அவர் வீட்டுக்கு வர சொல்றேன். மாலை எஞ்சுட்டு என்ன வேலைப்பா? வருவா வருவாய். இந்த ஆளை விடு, கொண்டா. என்ன இவ்வளவு நேரம்? என்ன இப்படி சொல்லிட்ட? கூட்டம் முடிஞ்சு நான் பாட்டுல வந்துட முடியுமா? பெரிய பெரிய தலைவரை முடிஞ்சு நீங்க பாட்டுல புறப்பட்டீங்க. ஒரு வார்த்தை பேசப்படாதான்னு கெஞ்சினாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அவங்க கிட்ட எல்லாம் ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. ரொம்ப கூட்டமா? அட்டே எப்பா, எக்கச்சக்கமான கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது. பலமான வரவேற்புன்னு சொல்லுங்க. அதை ஏன் கேட்கிறப்போ, மேடை அலங்காரம் என்ன, தோரணங்கள் என்ன, அந்த செட்டப் என்ன, அவ்வளவு நல்லா இருந்தது. அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு பூமாலை தான் போட்டாங்களா? என்ன இப்படி கேக்குற? நீ அங்க வந்திருந்த மேடையில என்ன பாத்திருக்க முடியாது. ஏன் ஓரமா நின்றீங்களா? ஆரியோ பைத்தியக்காரியா இருக்கிற. பூ அள்ளி கொட்டி மாலையை போட்டு என் முகத்தையே மறைச்சிட்டாங்கன்னு. அந்த பூமாலை எல்லாம் எங்க? ஏன் அதெல்லாம் அள்ளிக்கிட்டு வரணும்? அதெல்லாம் கொண்டாடுறதா இருந்தாக்கா 4 லாரி வேணும். ஏதோ போயிட்டு வந்த ஞாபகார்த்தமா ஒன்னே ஒண்ணு. ஆமா, உங்களை யார் புகழ்ச்சியா பேசலையா? ஏன் பேசல? நல்லா இருக்குது. இந்த ஊர் சேர்மன் திடீர்னு இருந்தாரு. இவர் கலை பொக்குஷான்னாரு. சார் இருங்க இருங்க, என்ன ஒண்ணு புகழ்ந்து பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்காது. நீங்க சப்ஜெக்டுக்கு வாங்க, சப்ஜெக்டுக்கு வாங்க. ஓ சாரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அது மட்டுமா, கமிட்டி தலைவர் அவரு இருந்தாரு. பைரவன் சேவை நாட்டுக்கு தேவைன்னு அடிச்சு விட்டாரு. இருங்க இருங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்க விஷயத்தை சொல்லுங்க. என்ன இப்படியே ஒருத்தரையா கட் பண்ணி உட்கார வச்சுட்டேன். அப்புறம் நீங்க பேசுனீங்களாக்கும். பின்ன பேசாம விடலாமா? அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் பேசலன்னா என்ன ஆகும்? 2 hours பேசிருக்கேன். 2 hours. ஒரு இடத்துல பாரு, எழுத்தாளன் நாட்டு முதுகு எலும்புன்னு தட்டினான் பாரு. உங்களையா? என்னையா தட்டுறான்? நான் தான் மேடையில இருந்தேனே. கையை தட்டுறான் 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 தட்டுறான், தட்டிக்கிட்டே இருக்கிறான். அமைதி அமைதி அமைதின்னு அமைதி பறிச்சு விட்டு அப்புறமே தான் பேச ஆரம்பிச்சேன். இருக்கும் இருக்கும் இருக்கும், உங்களை பார்த்தாவே தெரியுதே ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கீங்க. ஐயோ, ரொம்ப கலப்பு. இப்ப இருக்கிற கலப்புக்கு ஆயில் பாத்து எடுத்துட்டு படுத்தேன்னா சுமார் 1 week ஆகும் என்ன பெறட்டுறதுக்கு. ஆமா, பணம் முடிப்பு ஒன்னும் கொடுக்கலையா? ஏன் கொடுக்கல? கொடுக்க வந்தாங்களே, நான் டச் பண்ணுவேனா? வேண்டாம், அத பள்ளிக்கூடத்துக்கு, ஆனால் ஆசிரமத்துக்கு, இந்த பிரசவ ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் காமிச்சுங்கன்னு சொல்லிட்டேன். கலியுக கர்ண. ஆமா, இந்த செண்டுக்கு இந்த மாலைக்கு எவ்வளவு காசு கொடுத்தீங்க? காசு கொடுத்து வாங்கினதா? இது மேடையில போட்டது. இல்ல, உங்களை யாரோ பூக்கடையில பார்த்ததாக சொன்னாங்களே. எவ்வளவு டூப் அடிச்சிருக்கான்? டூப் ஒண்ணும் இல்ல, நானும் பங்கஜமும் விழாவுக்கு வந்திருந்தோம். ஆமா, அந்த கன்றாவை என் கண்ணால பார்த்தேன். ஏன் இப்படி பித்தலாட்டம்? என்னைக்காவது ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு வெட்டமா இல்ல? எத்தனை நாளுக்கு நானும் போனா போதுன்னு சும்மா இருக்கிறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்னங்க என்ன இது? என்னங்க இது? ஏன் நடக்குது? என்ன சொல்றோம்? ஏன் வந்தது? 10 நாள் பிஸ்து இல்லாம எல்லாம் சரியா? அக்கா, என்ன மறந்துட மாட்டேன். என்ன வசந்தி இப்படி சொல்ற? நான் அடிக்கடி லெட்டர் எழுதுவேன், நீயும் தவறாம எழுதணும். என்ன? போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. காதலிலே தோல்வியுற்றாள் கண்ணியொரு தீ கலங்கதில் அவனை நெஞ்சில் நிறுத்தி. காதலிலே தோல்வியுற்றாள் கண்ணியொரு
குளிக்க வெந்நீர் விளாவட்டுமா? வேண்டாம், பச்சை தண்ணியே போதும். பச்சை தண்ணியில குளிச்சா உடம்புக்கு ஏதாவது? ஒன்றும் ஆகாது. காஃபியாவது கொண்டு வரட்டுமா? ஒன்றும் தேவையில்லை. என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுக்கீதா. வேண்டாம் கீதா. ஏன் இதை நான் செய்யக்கூடாதா? இந்த சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ போய் காஃபி கொண்டா. பாது வேண்டாம் கீதா. உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்ன கேடு? எல்லாம் சரியா தான் இருக்கு. உண்மையை சொல்லுங்க. என்ன கண்டா உங்களுக்கு பிடிக்கலையா? கீதா, இனம் புரியாத வேதனையினால நான் அவதிப்பட்டு தயவு செய்து நீ அதை அதிகப்படுத்தாது. என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாம கேட்டேன். இங்க காசே சரியாவில்லை. நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். அன்புமிக்க வசந்தி, நான் காதலித்து மணந்த கணவரோடு நடத்தும் எந்த வாழ்க்கையை பற்றி உனக்கு எவ்வளவோ எழுத வேண்டும் என்று ஆசையோடு தான் தனி கொடுத்தனம் ஆரம்பித்தேன். ஆனால் என் ஆசைகள் கனவாகிவிட்டன. நான் அனுபவிக்கும் வேதனையை உன்னிடம் சொன்னால்தான் என் இதயபாரம் குறையும் என்ற நம்பிக்கையில் உனக்கு கடிதம் எழுதுகிறேன். வசந்தி, என் கணவர் நல்லவர்தான். எனக்கு எல்லா சுகத்தையும் அளித்திருக்கிறார், தன் அன்பு ஒன்றை தவிர. மனைவி என்ற பட்டத்தை அவர் எனக்கு அளித்தாரு தவிர அந்த பட்டத்துக்குரிய ஸ்தானத்தை அவர் எனக்கு அளிக்கவில்லை. அவர் எப்பொழுதும் ஏதோ பறி கொடுத்தவர் போல் வேதனையோடு காட்சியளிக்கிறார். எவ்வளவு முயற்சி செய்தும் என் பெண்மை அவரிடம் தோற்றுவிட்டது. நான் ஏதோ எந்திரம் போல் வாழ்கிறேன். நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். வசந்தி, அம்மாவும் நீயும் சுகமா? தெரியப்படுத்தவும். உன் அன்பு சகோதரி கீதா. அம்மா, மேனேஜர் உங்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டீங்களாங்க? உட்கார் வசந்தி. வசந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. ஆபீஸ் விஷயம் இல்லை, என் சொந்த விஷயம். என்ன? நான் எது சொன்னாலும் நீ கோச்சிக்க மாட்டியே? எனக்கு எப்பவுமே கோவம் வராது. வசந்தி, நீ என்னை தப்பா நினைச்சாலும் சரி, இனிமே என்னுடைய எண்ணத்தை உனக்கு தெரிவிக்காம இருக்க என்னால முடியாது. வசந்தி, நான் உன்னை மனப்பூர்வமா நேசிக்கிறேன். உன்னுடைய எண்ணத்தையும் தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். மன்னிக்கணும்.
தயவு செய்து என்னை குழப்பாதீங்க. என் மதிப்பிற்குரிய பாஸ்கர் அவர்கள் வணக்கம். அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவரான உங்களுக்கு இக்கடிதம் எழுத நேர்ந்ததை குறித்து வருந்துகிறேன். பிரகாசமாக எரியும் அகல் விளக்கு மங்கும் போது அதற்கு தூண்டுகோல் அவசியம் அல்லவா? நீங்கள் அகல் விளக்கு, எப்படியும் ஒளி உங்களிடமிருந்துதான் பிறக்கிறது. ஆனாலும் அதற்கு நான் தூண்டுகோலாக இருப்பதில் தவறொன்றும் இல்லையே. பாஸ்கர், உலகத்திலே 100க்கு 90 பேர் காதலில் தோல்வி அடைகிறார்கள். அந்த 90 பேரும் இழந்த காதலினை தங்கள் வாழ்க்கையையும் தங்களை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் பாழாக்கி கொண்டிருந்தால் உலகத்தில் என்ன மிஞ்சும்? கல்லறைகள் தானே மிஞ்சும். என் சகோதரின் சந்தோஷத்திற்காக நான் உங்களையே தியாகம் செய்தேன். நீங்களும் உங்களுடைய பவித்திரமான காதலை தியாகம் செய்தீர்கள். ஆனால் என் சகோதரி தன் கணவனுடைய அபலியாக நிற்பதை நினைக்கும் போது, பாஸ்கர், நாம் இருவரும் அவளுக்காக செய்தது தியாகமா அல்லது துரோகமா? ஒரு நிமிடம் எனக்காக யோசித்து பாருங்கள். மனிதர்களாக பிறந்தவர்கள் பலர் மிருகமாக வாழ்கிறார்கள். பலர் சிலருடைய நெஞ்சங்களில் தெய்வமாக வாழ்கிறார்கள். பாஸ்கர், நீங்கள் என்றென்றும் நான் பூஜிக்கும் தெய்வமாக என் நெஞ்சத்திலேயே வாழ வேண்டும். இதுவே என் பிரார்த்தனை. தங்களுடைய அன்பு சகோதரி வசந்தி. இவ்வளவு நாளா நான் உன் மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க கீதா. இத்தனை நாள் நான் கண்ணிருந்தும் குருடனாக வாழ்ந்தேன். ஆனா அறிவுங்கிற தெய்வீக ஒளி இன்னைக்கு என் கண்களை திறந்தது. இனிமே நம்ம இல்லற வாழ்க்கை செழிப்படி, நம்ம வீட்டுல இன்பம் தவழும். நாம் ஆதர்ச தம்பதிகளாக வாழ்வோம் கீதா. கீதா, போய் ட்ரெஸ் பண்ணிட்டு நாம எங்கேயாவது வெளியே போ. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். பொன்னேட்டிலே பொறிக்கப்பட வேண்டிய புனித சரித்திரம் அம்மா உன்னுடையது. நீ என் இதயத்தில் மட்டுமல்ல, எல்லோர் இதயத்திலும் வாழ வேண்டும். ரெடியா கீதா? போலாம். பாஸ்கர் வணக்கம். தப்பத்தி வரா, வாங்கம்மா. இது உங்க குழந்தையா? கீதா, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? ஓ, தெரியுமே. யாரு? வந்து கஜேந்திரன் கம்பெனில அதெல்லாம் நான் சொல்றேன். உண்மை சொல்ல மாட்டேங்கிறானே. கீதா, இவ முன்னெல்லாம் டூ படம் இருந்தான். அப்ப அதுதான் எனக்கு பழப்பா இருந்தது. அம்மா, இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இவன் என்னுடைய சகதர்மினி, பேரு மாரணி. என்னடா அது மாலை கைமா வந்திருக்கிற? ஏய், அப்படியே நில்லு. இரு, எனக்கு இருக்குடா மாலை. ஏன்னா மாலையை போட விட மாட்டேங்கிறானே. சும்மா இருப்பானா? இந்தா. எதுக்குடா? ஒன்னாலதான் எனக்கும் அவளுக்கும் டீ கம்பெனில வேலை கிடைச்சது. அந்த நன்றியை சொல்லிட்டு போலான்னு வந்த, வேற ஒண்ணு இல்ல. வர்றேன். இங்க பாடுறா. இதுதான்டா என் வீடு, வாசல், தோட்டம், துறவு, கோயில், குளம், ஆபீஸ், சமய கட்டு எல்லாம். என்னடா இந்த வண்டியா? ஏய், இது பழசா இருந்தாலும் இதுக்கு ஆயுசு கட்டி கேலி பண்ணாத. இதை இழுத்துக்கிட்டு தான் இந்தியா பூரா சுத்தி என் கம்பெனி டீலே விற்க போறேன். சரிதான். இனிமே அட்ரஸ் நடுத்தரவு தானே சொல்லு. ஆமா நடுத்தரவு தான். டேய் அப்பா, முன்னால இருக்கு பாரு சீட்டு, அதுதான் என் ஆபீஸ். இது இருக்குது பாத்தியா, இதுதான் குடவான். இங்கதான் சரக்குகள்லாம் ஏகமா இருக்குது. கரெக்ட். உனக்கு ஏத்த இடம் தான்டா இது. ஏப்பா, எல்லாம் உன் தயவு தான்டா. உன்னுடைய சிவாரசுல டீ இலையில நான் விழுந்தேன்.
அப்புறம் கொஞ்ச நாள் என் பொண்டாட்டியை இழுத்து டீயில போட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், என் பிள்ளைய தூக்கி டீயில போட்டுறேன். குடும்பமே டீ தானா? குடும்பம் என்ன, வருங்கால சந்ததிகளே இனிமே டீயில தான். நீ ஆளை விடு, நான் வர்றேன். மாலினி வண்டியில ஏறு, நான் வரேன்டா. வரேங்க. ரைட். வசந்தி, குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன வசந்தி, தனியா இங்க இருக்க? பொழுது போகல, அதனால. நான் வந்தது உனக்கு இடைஞ்சலா இருக்க? அதெல்லாம் ஒண்ணுமில்லை. வசந்தி, ஆபீஸ்ல நான் உன்னை கேட்ட கேள்வி பதில் சொல்லாம போயிட்டேன். அது விஷயமா உன்னோட பேசணும்னு நினைச்சேன். அந்த சந்தர்ப்பம் எதிர்பாராத விதமா இன்னைக்கு கிடைச்சது. வசந்தி, நான் உன்னை பார்த்த நாள்ல இருந்து, உன்னோட பழக ஆரம்பிச்சதுல இருந்து என் மனசு உன்கிட்ட பறி கொடுத்தேன். ஆகையினால உன்கிட்ட மனம் திறந்து பேசி உன் எண்ணத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஒரு பெண் தன் வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதானே காதலிக்க முடியும். என்ன சொல்ற வசந்தி? நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலித்தேன். மன்னிக்கணும், மன்னிக்கணும் வசந்தி. மனிதனுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிட்டான், அவன் தெய்வத்தை மறந்துடுவான். ஆகையினாலதான் வாழ்க்கையிலே நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படுது. அதற்காக நான் வருத்தப்படல. வசந்தி, நீ காதலிச்ச வாலிபனை கல்யாணம் செய்து கட்டி சௌக்கியமா வாழணும். இப்போ என்னுடைய ஆசையும் ஆசீர்வாதம் அது ஒண்ணுதான். என்ன வசந்தி, ஏன் அடற? வசந்தி, வசந்தி, என்கிட்ட சொல்லக்கூடாதா? உன் வேதனையை என்கிட்ட சொல்லு வசந்தி. என் உயிரை கொடுத்தாவது நான் தீர்த்து வைக்கிறேன். தீர்த்து வைப்பது என் வாழ்க்கையில் அது தீர்ந்து போன பிரச்சனை. வசந்தி, நான் மனப்பூர்வமா ஒருத்தரை நேசிச்சேன். அவரும் தன் உயிருக்கு மேல என்னை காதலிச்சார். ஆனா என் கூட பிறந்த சகோதரி என்னை படிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய சகல சுகத்தையும் தியாகம் செய்த உத்தன் தன் காதலை என்னிடம் வெளியிட்ட போது நான் திடுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? நான் காதலிச்ச அவர் அவளும் காதலிச்ச. அவர் இல்லாம எனக்கு வாழ்வே இல்லைன்னு என்கிட்டயே சொன்னான். எனக்காக வாழ்ந்த அந்த நல்லவளுக்கு நான் வாழ்வழிக்க தீர்மானித்தேன். கடமைக்காக என் காதலை துறக்க முடிவு செய்தேன். ஆகையினால் மன உறுதியோடு நான் காதலிச்ச அந்த உத்தமரை என் சகோதரிக்கு கல்யாணம் செய்து வச்சேன். இப்ப அந்த ஒரே பெருமையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வசந்தி, உன்னுடைய உயர்ந்த மனப்பான்மை யாருக்குமே வராது. ஆனா இறந்த காலத்தை நினைச்சு உன் எதிர்காலத்தை பாழாக்கிக்கலாமா? எதிர்காலமா? இனி எனக்கு அது ஏது? ஏனில்லை,
நீ விரும்பின உன்னுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படாது போகாது வசந்தி. மறுபடியும் சொல்லு. என் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க முடியாத நிலையில் நான் இருக்கேன். வசந்தி, சோகமே உருவான உன் சரித்திரத்தை கேட்டதுக்கு அப்புறம் உன்னை சந்திக்கிற போதெல்லாம் என் மனசு எவ்வளவு துன்பப்படும் தெரியுமா? என்னால நீங்க துன்பம் அடையிறதா இருந்தா நாளைக்கு என் வேலையை ராஜினாமா செய்துடுறேன். வேண்டாம் வசந்தி, அவசரப்பட்டு நீ அந்த முடிவுக்கு வர வேண்டாம். நான் உன் மனசை புண்படுத்தியதுக்கு என்னை மன்னிச்சிடு. வசந்தி, தயங்காது. அந்த ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து விடு. நீ மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்காவிட்டாலும் மன நிம்மதியாவது கொடு. போ வசந்தி, போ. உங்க பேர் தானே வசந்தி? ஆமா. இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் பழைய மேனேஜர் ரகு. வசந்தி, நேற்று உன்னை சந்தித்தது முதல் என் மனம் ஒரு நிலையில் இல்லை. அர்த்தமற்ற முறையில் நான் கொண்ட காதலை உன்னிடம் தெரிவித்து உன் மனதை குழப்பியதற்காக என்னை மன்னித்தீர்கள். நேற்று என்னிடம் எனக்காக நீ ராஜினாமா செய்வதாக சொன்னாய். நீ ஒரு பெண், ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருப்பவள். ஆகவே உன் நலன் கருதி நான் ராஜினாமா செய்தேன். இது உன்னை சந்தித்து உன் மன நிம்மதியை பாழ்படுத்த மாட்டேன். என்றும் உனக்கு என் வாழ்த்துக்கள். உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நல்லவர்களுடைய வாழ்க்கை நாசமாக்கத்தான் இந்த பாழுஞ்சென்மம் எடுத்தேனா? கொத்திருங்க, நான் காசு போடுறேன். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ சும்மா இருக்கீதா? பெண்டாட்டி அருமை தெரிஞ்ச எவனும் எதுவும் நினைக்க மாட்டான். இன்னும் 2 மாசம் போனா நானே சமைக்க வேண்டி வரும். அதுக்கு இது ஆரம்ப பாடமா இருக்கட்டுமே. கலக்கலாமா? கெட்டியா இருக்கு. பாத்தீங்களா வசந்தி, வசந்தி, பொம்பளைங்க வேலையே ஆம்பளைங்க செஞ்சு அப்படித்தான். வா வசந்தி, அக்கா அக்கா அக்கா, எப்போ வந்த? லெட்டர் கூட போடாம இப்படி சரியா வந்திருக்கீங்க. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியம் அக்கா. திடீர்னு புறப்பட்டேன், அதனால லெட்டர் போட முடியல. வசந்தி, உங்க அக்காவுக்கு தெரியும் தெரியும், அக்கா லெட்டர் போட்டுருந்தா. இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? அக்காவை கூட்டிட்டு போறதுக்கு. அது சக்க இல்லையா? முதல் பிரசவமாச்சு, வளைகாப்பு சீமந்தமெல்லாம் நடத்த வேண்டாமா? அக்கா, இன்னைக்கு சாயங்காலமே அக்காவை கூட்டிட்டு போறேன். இன்னைக்கேவா? ஆமாக்கா, 2 நாள் தான் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். அக்கா, கூட்டிட்டு போட்டுமா? நான் வேண்டாம் சொல்ல போறேன். தாராளமா கூட்டிட்டு போயேன். வளைகாப்பு சமயத்துல உங்களுக்கு லெட்டர் போடுறேன், கண்டிப்பா வரணும். நானா? வசந்தி, என்ன இது? இதுவாக்கா? பிறக்க போற உன் பிள்ளைக்கு சொட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் வசந்தி, பிறக்க போறது புள்ளதான்னு அவ்வளவு நிச்சயமா எப்படி சொல்ல முடியும்? பொண்ணு பிறக்க கூடாதா? எனக்கு நிச்சயமா தெரியும்க்கா. உனக்கு ஆண் குழந்தைதான் பிறக்க போகுது. சரி, உன் இஷ்ட பிரகாரமே பிறக்கட்டும். அக்கா, இப்படி உட்கார. நான் ஒண்ணு கேட்பேன், சரியா பதில் சொல்லணும். என்ன வசந்தி? வெள்ளைக்காய்ச்சிங்க ஆசைப்படுறத பிறந்த வீட்டுல செய்து வைக்கணுமாமே. நீ ஏதாவது ஆசைப்படுக்க, நான் செய்து வைக்கிறேன். வசந்தி, மனசுக்கு பிடிச்ச வாலிபரை புருஷனா அடையணும்னு ஆசைப்பட்டேன். அதை நிறைவேற்றி வச்சுங்க. அவரோடு
ஆனந்தமா குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நிறைவேறிடுச்சு. இதை தவிர இனிமே நான் வேற எதுக்கு ஆசைப்பட போறேன்? அக்கா, அது நீ செய்த பாக்கியம். வந்தக்கா, இப்ப நீ ஏதாவது ஆசைப்பட்டுத்தான் ஆகணும். அதை நான் செஞ்சு வச்சுதான் தீரணும். சொல்லுக்கா. வசந்தி, நான் ஆசைப்படுறத நீ கண்டிப்பா செய்வியா? ஓ, கண்டிப்பா செய்யறேன். நீ இவ்வளவு குறும்புக்காரியா இருக்கிறீங்க. உன்னை கல்யாண பொண்ணு போல சிங்காரிச்சா நீ எப்படி வெக்கப்படுவேங்கிறத பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு வசந்தி. உன்னை இப்பவே சிங்காரிச்சு பாக்கணும் போல இருக்கு. வா வசந்தி. அம்மா, சீக்கிரம் கல்யாணம் தீர்க்காயுஷா தீர்க்க சுமங்கலியா நீடோடி வாழணும்மா. வசந்திக்கு ஒரு குறவும் வராதம்மா. அவ நல்ல மனசு கேட்ட மாப்பிள்ள கண்டிப்பா கிடைக்கும். எழுந்துரம்மா. யார் இந்த கல்யாண பொண்ணு? என்ன வெக்கம்? வாயே வா. வாமா. என்னத்தான் இப்படி பாக்குறீங்க? நம்ம வசந்தி தான். உங்களை பார்த்த உடனே வெக்கம் வந்துருச்சு. அத்தா, அக்காவினால மாடி ஏறி வர முடியல. அதனால நானே கொண்டு வந்தேன். வசந்தி, நேற்று நீ கல்யாண பெண் போல சிங்காரித்துக் கொண்டு என் எதிரில் நின்ற போது ஐயோ, உன் வாழ்க்கை வெறும் பொம்மலாட்டமாகி விட்டதே என்று என் உள்ளம் துடித்தது. வசந்தி, அர்த்தமற்ற எண்ணங்களினால் குழப்பமடைகிறீர்கள் அத்தா. மறுபடியும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். என்னை நீங்கள் எந்த நிலையில் பார்த்தாலும் சலனமடைவதில்லை என்று சத்தியம் செய்து கொடுங்கள். புயலினால் பாதிக்கப்பட்ட என் உள்ளத்திற்கு நீங்கள் சாந்தி அளிக்க விரும்பினால் அந்த சத்தியம் எனக்கு தேவையத்தான். இனி உன்னை எந்த நிலையில் நான் கண்டாலும் சலனமோ சஞ்சலமோ அடைவதில்லை. உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பின் மீது ஆணை. ஆனால் வசந்தி, ஒரு வேண்டுகோள் நிறைவேற்றி வைப்பாயா? நியாயமான எந்த வேண்டுகோளையும் நான் இதுவரை நிராகரித்ததில்லையே. நீ வாழ வேண்டும் அம்மா. நல்லதொரு வாலிபனை மனம் புரிந்து சீரும் சிறப்புமாக நீடோடி வாழ வேண்டும் அம்மா. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆனால் வாழும் உள்ளம்தான் என்னோடு ஒத்துழைக்க மறுக்கிறது. வசந்தி, எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த நீ மட்டும் ஏனம்மா இருளில் அலைய வேண்டும்? இருளும் ஒளியும் எனக்கு ஒன்றுதான் அத்தான். ஆனால் என்னை நல்ல பாதையில் அழைத்து செல்ல ஒரு துணைவன் தேவை. ஆகவே நான் கண்டிப்பாக கல்யாணம் செய்து கொள்ளத்தான் போகிறேன். எப்போது வசந்தி, எப்போது? சாவதற்கு முன் ஒரு நாள் வருகிறேன் அத்தான்.
பெண் குலம் கொட்டு வைத்தே மகிழும் குங்கும நிறத்தோடு கொலுங்கும் திருவளையல் பற்றாத மாநில வளர்தனை விளக்கிடும் பற்றாத மாநில வளர்தனை விளக்கிடும் மங்காத பச்சை நிறம் வழங்கும் எழில் வளையல் தும்பை மலர் போன்று இரு மனமும் மாபிறி வாழ்கவென வாயார வாழ்த்திடும் வெண் சங்கு வளையல் வாயார வாழ்த்திடும் வெண் சங்கு வளையல் அக்காளுக்கு வளைகாப்பு அக்காள் முகத்திலே புன்சிரிப்பு அக்காளுக்கு வளைகாப்பு அக்காள் முகத்திலே புன்சிரிப்பு அக்கம் பக்கம் கலகலப்பு யாரை பார்த்தாலும் சுறுசுறுப்பு கண்டானே தனதானே தானதான கையத்தானே கண்டானே தனதானே தானதான கையத்தானே கொத்து போலே பவள கொத்து போலே இன்னும் 3 மாசம் போன மக பிறப்பா கொத்து போலே பவள கொத்து போலே இன்னும் 3 மாசம் போன மக பிறப்பா பட்டு போலே தங்க தட்டு போலே கரும்பு கட்டு போலே கிடந்து சண்டை படிப்பா அக்காளுக்கு வளைகாப்பு அக்கா முகத்திலே புன்சிரிப்பு கண்டானே தனதானே தானதான கையத்தானே ஒன்னும் தெரியாத சின்னதிலே போலே உட்கார்ந்திருக்காரு மாப்பிள்ளையத்தான் அவர் கண்ணே முடிக்கிறாரு சும்மா கணக்கிறாரு என்னான்னு கேளுங்கடி சங்கதியத்தான் அடி என்னான்னு கேளுங்கடி சங்கதியத்தான் அடி எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது என்னென்னமோ பேசுறாங்க 2 பேரும் அதை விளக்க முடியாது விவரம் புரியாது வேணாண்டி நமக்கு அது ரொம்ப தூரம் அடி ஆமாண்டி நமக்கு அது ரொம்ப தூரம் அக்காளுக்கு வளைகாப்பு அக்கா முகத்திலே புன்சிரிப்பு கண்டானே தனதானே தானதான கையத்தானே தாலாட்டு பாடிவ தாயாகி மகனுக்கு பாலோட்ட நெருங்குது நாளு தாலாட்டு பாடிவ தாயாகி மகனுக்கு பாலோட்ட நெருங்குது நாளு அவன் காலாட்டி கையாட்டி துள்ளுறதை பார்த்து புட்ட கீழே விட மாட்டாரு ஆளு மகனை கீழே விட மாட்டாரு ஆளு அக்காளுக்கு வளைகாப்பு அக்கா முகத்திலே புன்சிரிப்பு அக்கம் பக்கம் கலகலப்பு யாரை பார்த்தாலும் சுறுசுறுப்பு கண்டானே தனதானே தானதான கையத்தானே கண்டானே தனதானே தானதான அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? அக்கா அக்கா குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு தந்தி கொடுக்குற உடனே புறப்பட்டாங்க ஓய். என்ன பரவாயில்ல சார் ஆண்டு வரல எல்லாம் ராஜா என்னடா ஆமாண்டி நீ ஏன் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருந்தா எங்கிட்ட வந்து குளிரு போடா சொன்னா உங்க பாத்துக்கிட்டு போ தங்க ராஜாது அம்மா குழந்தை இப்படி தாமா தாமா
என்னங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க. புதுசா ஓட்ட ஆரம்பிச்சிருப்பான். இந்த ஒரு வாரத்துக்கு நல்லா தான் இருக்கும். என்னமோ போங்க, நிம்மதியா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட முடியுதா? இப்ப என்ன நின்னுகிட்டா கொட்டிக்கிற? உட்கார்ந்து தான் சாப்பிடு. நீங்க என்னதான் சொல்லுங்க, நீங்க BA படிச்சு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற திறமை இருந்தா நமக்கு இந்த பாடு இருக்குமா? ஆரிவா பைத்தியமா இருக்கிறா. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு ஆபீஸ் வரையிலும் தான் தெரியும். நம்மள மாதிரி சின்ன உத்தியோகம் பாக்குறவன் தான் ஊர் ஊரா சுத்துறான், கேத்திரத்துக்கெல்லாம் போறான், மக்களுடைய கஷ்டத்தை உணர முடியுது. நம்ம கஷ்டத்தை யாரு உணர்றாங்க? மக்களை ஒட்டி பார்க்க விட மாட்டேங்கிறாள. என்னமோ போங்க, இந்த டீயலை விற்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சுமாரி இந்த டீயலையில தான் உன் புள்ள இப்படி வளர்ந்தது. நீ எப்படி உப்புரியான்? எல்லாம் இந்த டீயலை காத்து போட்டுதான். என்னமோ நீ அடிக்கடி என்ன கேள்வி பண்ணிக்கிட்டே வார. நானும் கூடிய சீக்கிரத்துல ஒரு டீ கம்பெனி ஆரம்பிச்சு சும்மா இருக்கிற ஆளெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்க போறேன். அப்பா என்ன வேணும்? கூப்பிட்டு வேலை வேற என்னல கூப்பிடாம வந்துட்டான். சரி நீ போய் அந்த வண்டியை சுத்தமா தொலைச்சு கதவை மூடி வந்து காமிச்சாரன். சரி சார். ஐயா பாரு, அந்த வெட்டமாட்டு வண்டியை போய் தொடக்கிறான் பாரு. அட பக்கத்துல நிக்கிற காரா, மோட்டா காரு. காரெல்லாம் தொடச்சிட்டியா? கதவை மூடியா? போய் அந்த டிஃபன் கறி எடுத்துட்டு வா. விடா கண்டனா நான் கொடுக்க மாட்டேனா? இந்தா சீக்கிரம் ஓடிடலாம். மாலினி வண்டியில ஏறு. என்ன கத்துச்சு? ஆடு மாதிரி கத்துச்சுதே. ஒன்னும் தெரியலையே. உன் தலை. வாங்க 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 மகாஜனங்களே, இந்த ஊர் வாசிகளே, நீங்க எத்தனையோ டீயை சாப்பிட்டு இருப்பீங்க. எங்க கம்பெனி டீயில இருக்குது. அது டீனாலும் டீ தான். எங்க முதலாளிக்கு எவ்வளவு பெரிய எஸ்டேட் தெரியுமா? கப்பம் அதே உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறாளே. குணத்தை பத்தி சொல்லுங்க. எங்க முதலாளி குணம் இருக்குது, தங்கமான குணம். டீயல குணத்தை பத்தி சொல்லுங்க. டீயல குணம் இருக்குது, அது ரொம்ப தங்கமான குணம். எங்க கம்பெனி டீயை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சக்கரை வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா அதுல சக்கரை சத்து இருக்குது. எங்க கம்பெனி டீயை சாப்பிட்டீங்கன்னா பால் வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா பாலை ஊற்றி தான் அந்த செடியை வளர வைக்கிறோம். அப்ப அதை சாப்பிட வேண்டாம், சாப்பிட வேண்டியதில்லை. ஏன்னா சாப்பிடணும். அதுக்காகத்தானே நாங்க வந்திருக்கிறோம். யாருக்கு எத்தனை தின பொட்டணம் இருங்க 1.5 அணா 2.5 அணா 4.5 அணா 3 வீதம் இருக்குது. எல்லாம் காசு எடுத்து கையில வச்சுங்க. சத்தம் போடாதீங்க. என்னங்க ஆடுங்க? ஆமா ஆடு. என்ன உடனே கொட்டுறீங்க? ஏன் உள்ள என்ன மிச்சம்? காகிதம் மிச்சம். கதவு எடுத்து மூடு. கதைக்கு தெரிஞ்சிட போகுது. அக்கா அம்மா கழுத்தடியில சரிக்கு விழுந்துட்டாங்க. கீதாக்கா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? இருவர்